வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன். இன்றைக்கி ஜோதிடத்தில் என்னுடைய முதல் பதிவு. இதை நம்ம பார்ப்போம். எதை பற்றி பார்க்குறோம்னா, நவகிரகங்களில் தலைமை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனை பற்றின ஒரு பதிவை நம்ம பார்ப்போம். சூரியன் லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதுக்கு என்ன அடிப்படை கோட்பாடுன்னா, முதல்ல சூரியனுடைய காரகத்தை நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். எல்லா கிரகத்துக்கும் 100 காரகங்கள் இருக்குது. இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துட்டாச்சுன்னா, ஒரு சில முக்கியமான காரகங்கள்னு பார்த்தாச்சுன்னா, சூரியன் ஆத்ம காரகன். எல்லாருக்குமே தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம், மாமனாரை குறிக்கக்கூடிய கிரகம், வலது கண்ணை குறிக்கக்கூடிய கிரகம், அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம், அரசியல்வாதிகள் அவர்களை குறிக்கக்கூடிய கிரகம், மற்றும் உத்தியோக காரகன் அப்படின்னு சூரியனுக்கு ஒரு காரகம் இருக்குது. இப்படி பல 100 காரகங்கள் இருக்குது சூரியனுக்கு. இப்போது ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு ஒரு தலைமை பண்பு எப்போவுமே இருக்கும். ஒரு கூட்டத்தில் போனால் கூட, அல்லது ஒரு 10 பேர் மத்தியில் அவர் இருந்தாச்சுன்னா கூட, அவர் அந்த கூட்டத்தை தலைமை தாங்கக்கூடிய பண்பு இருக்கும். நல்ல ஆளுமை திறம் இருக்கும். அரசாங்கத்தோடு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேரம் தவறாமை, அந்த மாதிரிப்பட்ட பண்புகள், மற்றும் சுய முயற்சி, ஒழுக்கம், பங்க்சுவாலிட்டி, நேரம் தவறாமை, இதெல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாவே இருக்குது. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைடு ஆஃப் சூரியன். சூரியன் ஒரு உஷ்ண கிரகம். ஸோ சூரியன் லக்னத்தில் இருக்கும்போது நல்ல வலுவாக இருப்பார். ஸோ அந்த ஜாதகர் எப்படி இருப்பார்னா, தான்ங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே இருக்கும். நான் தான் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி அவருக்கு நேத்திரம் சார்ந்த, வலதுகன் சார்ந்த நோய்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். ஸோ அந்த உஷ்ணம் சார்ந்த நோய்கள் வரத்துக்கான காரகங்கள் இருக்குது. இப்படி நம்ம அடுக்கின்றே போகலாம். இன்றைக்கி சூரியனை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் என்னோட இணையங்கள் வேறு தலைப்பில் நாம் சந்திப்போம். மிக்க நன்றி.